ஈரோடு வயதான தம்பதி கொலை வழக்கில் 17 நாட்களுக்கு பிறகு போலீசார் 4 குற்றவாளிகளை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. மரம் ஏறும் தொழிலாளிகள் கொடூர கொலையாளிகளாக மாறிய பயங்கரம் இது. தமிழகத்தை உலுக்கிய ஈரோடு தம்பதி கொலை வழக்கில் கைதான கொடூர குற்றவாளிகள் இவர்கள்தான். ஈரோடு இரட்டை கொலை மட்டுமின்றி திருப்பூர் மூவர் கொலையையும் தாங்கள்தான் செய்தோம் என பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து சம்பவம் செய்த இந்த கும்பல் பவாரியா கொள்ளையர்களோ ஈரானிய கொள்ளையர்களோ அல்ல. ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் முளைத்திருக்கும் நம்பர் 1 அக்யூஸ்டுகள். இந்த முழு கதையின் பின்னணியை அறிய செய்தியாளர் சதாசிவத்துடன் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினோம். கடந்த 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விளக்கேத்தி பகுதியில் உள்ள மேகரையான் தோட்டத்து வீட்டில் ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். நிர்வாண கோலத்தில் உடல் முழுவதும் புழுப்பூத்து கிடந்த சடலத்தை நேரில் பார்த்த ஒவ்வொருவரும் குலை நடுங்கி போனார்கள். கதிகலங்க வைக்கும் அந்த இருளில் போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மறுநாள் ஈரோடு இரட்டை கொலை சம்பவம் தமிழக அரசியல் களத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதென அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் போலீஸ் விசாரணையும் வேகம் எடுத்தது. ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். இருவரும் திருமணமாகி குடும்பத்துடன் தனித்தனியே செட்டில் ஆகிவிட்டனர். 70 வயதை கடந்த போதிலும் இந்த தம்பதி மட்டும் தோட்டத்து வீட்டில் விவசாயம் செய்து கொண்டு தனிமையில் வாழ்ந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த மே 1ஆம் தேதிக்கு முந்தைய 2 நாட்களாக மகனும் மகளும் மாறி மாறி பெற்றோருக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் போன் எடுக்கவே இல்லை. இதனால் சந்தேகமடைந்தவர்கள் அருகில் உள்ள உறவினர்களிடம் கூறி அப்பா அம்மாவுக்கு என்ன ஆனது என்று பார்த்து வரச் சொல்லி இருக்கிறார்கள். அதன் பேரில் தோட்டத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டு கிடக்கும் உண்மை தெரிய வந்திருக்கிறது. மூதாட்டியின் கழுத்து, கை, காது, மூக்கில் அணிந்திருந்த 10.25 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. இதனால் நிச்சயம் நடந்திருப்பது ஒரு ஆதாய கொலையாகத்தான் இருக்க வேண்டும் என தீர்மானித்த போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விசாரித்து வந்தனர். பதினைந்து நாட்களை கடந்தும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனாலும் மனம் தளராமல் நடத்திய தேடுதல் வேட்டையில் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் ஒரே பைக்கில் 3 பேர் செல்லும் சிசிடிவி காட்சி மட்டும் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளில் உள்ள அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ஆச்சியப்பன், மாதேஸ்வரன் மற்றும் வீரப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய 3 நபர்களை தேடி பிடித்து விசாரித்த போது மொத்த கதைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்திருக்கிறது. இந்த மூவரும் தான் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த கொடூரர்கள். ஆம்,
40 வயதை கடந்த நால்வரும் தேங்காய் உரிப்பது, தென்னை மரம் ஏறுவது போன்ற வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் தலைவர் ஆச்சியப்பன். தேங்காய் உரிக்க ஒவ்வொரு ஊராக செல்வது இவர்களின் வழக்கம். அப்படி செல்லும் போதுதான் தோட்டத்து வீட்டில் தனிமையில் வசிக்கும் முதியவர்களை நோட்டமிட்டு கணக்கெடுத்திருக்கிறார்கள். சம்பவம் செய்ய சரியான இடம் இதுதான் என்று உறுதி செய்த பின்னர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து களத்தில் இறங்கி விடுவார்களாம். இவர்களுக்கு கொலை செய்ய தனி ஆயுதம் எதுவும் தேவைப்படுவதில்லை. சம்பவ இடத்தில் கிடைக்கும் மரக்கட்டை, கம்பிகளை ஆயுதமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்படித்தான் சிவகிரி மேகரையான் தோட்டத்து பகுதியில் நோட்டமிட்டு ராமசாமி, பாக்கியம்மாள் தம்பதி தனிமையில் இருப்பதை கவனித்துள்ளனர். உடனே சம்பவத்தன்று இரவு மூவரும் களத்தில் இறங்கி வயதான தம்பதியை கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 10.25 சவரன் நகைகளை மட்டும் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். மேலும் சாட்சியம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே முதியவர்களை கொலை செய்ததாக வாக்குமூலம் கூறியுள்ளனர். போலீசில் சிக்காமல் இருக்க கையுறைகளை மட்டும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஒரு பகீர் தகவலை கூறி போலீசாரையே நடுங்க வைத்திருக்கிறது இந்த கும்பல். கடந்த ஆண்டு திருப்பூர் பல்லடம் தோட்டத்து வீட்டில் நடந்த மூவர் கொலையையும் நாங்கள்தான் செய்தோம் என அதிர வைத்துள்ளனர். சென்ற 2024 ஆண்டு நவம்பர் 29 தேதியன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் முதியவர் தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமாத்தாள் மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோர் மர்ம நபர்களால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 5.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு மொபைல் போன் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தையும் தேங்காய் உரிக்க வருவது போல் நோட்டமிட்டு அரங்கேற்றியதாக வாக்குமூலம் கொடுத்து அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரின் மீதும் மொத்தம் 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வழக்கு ஒன்றில் கைதாகி சிறைக்கு சென்ற மூவரும் 9 மாதங்கள் சிறையில் இருந்துள்ளனர். பின்னர் வெளியே வந்துதான் தனியாக உள்ள வீடுகளை குறிவைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பல் கொள்ளையடித்த நகைகளை சென்னிமலை பகுதியில் உள்ள ஞானசேகரன் என்பவரிடம் கொடுத்து உருக்கி இருக்கிறார்கள். ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர், அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. மொத்தம் 82 கிராம் தங்க நகைகளை வைத்திருந்துள்ளனர். அந்த நகைகள், கொலைக்கு பயன்படுத்திய மரக்கட்டைகள், 2 கையுறைகள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அது வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கும்பலிடம் விசாரித்த பிறகே வேறு ஏதேனும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து தெரிய வரும். தாய்லாந்துக்கு டேக் ஆஃப் ஆக இருந்த நடிகையை விமான நிலையத்தில் வச்சு கைது பண்ண போலீஸ் இப்போ அவரை ஜெயிலில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. பிரபல நடிகை கொலை முயற்சி வழக்கில் கைதானது எப்படி? நுஸ்ரத் ஃபரியா படம் பிடிக்கக்கூடிய கேமராவையே வெட்கப்படச் செய்யும் பேரழகி. ஹிந்தி, பெங்காலி, உருது மற்றும் இந்தோனேஷியன் என மொத்தமாக 9 மொழிகளில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவர். சென்ற 2015 ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் பங்களாதேஷ் தயாரிப்பாளர் இணைந்து தயாரித்த ஆஷ்க்வே என்கிற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி இருக்கிறார் நுஸ்ரத் ஃபரியா.
முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கவும் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடித்து உச்ச நடிகை என்கிற அந்த சென்ற 2023ஆம் ஆண்டு வங்காளத்தின் தந்தையாக போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் அவருடைய மகளும் முன்னாள் வங்காளதேச பிரதமருமான ஷேக் ஹசீனாவின் கதாபாத்திரத்தில் நுஸ்ரத் ஃபரியா நடித்திருந்தார். चलो मैं तुम्हें एक गुड़िया घर देता हूँ. माननी होंगी. முஜிப் த மேக்கிங் ஆஃப் அ நேசன் என பெயரிடப்பட்டிருந்த பயோபிக்சரில் நடித்ததன் மூலம் அப்பொழுது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் அபிமானியாக மாறினார் நுஸ்ரத் ஃபரியா. இவருடைய இன்ஸ்டா பக்கத்தை மட்டும் 4 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஃபாலோ செய்வதால் நுஸ்ரத் நிச்சயமாக ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு ஆதரவாக அரசியலிலும் கால் பதிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் சென்ற ஆண்டு வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாணவர்கள் புரட்சி வெடித்தது. வேலையின்மை, இடஒதுக்கீடு, பொருளாதார மந்தநிலை என பல பிரச்சனைகள் ஒரு சேர இராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. இதன் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனா வேறு வழியின்றி இந்தியாவிற்குள் தஞ்சமடைந்தார். வங்கதேச போராட்டத்தில் பெரும் திரளான மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்குள் பல இடங்களில் கலவரம் வெடித்தது. மாணவர்களை பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் பல காணொளிகள் பகிரப்பட்டு வந்தது. சென்றாண்டு நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தின் போது அடக்குமுறையை ஏவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளரான நடிகை நுஸ்ரத் ஃபரியாவின் பெயரும் வாண்டட் லிஸ்டில் இருந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே நடிகைக்கு சம்மன் அனுப்பி அழைப்பு விடுத்தும் அதனை நுஸ்ரத் ஃபரியா நிராகரித்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்ததன்று வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்திலிருந்து நுஸ்ரத் ஃபரியா தாய்லாந்திற்கு தயாராகி வந்திருக்கிறார். விமான நிலையத்தில் அவரை சுற்றி வளைத்த போலீசார் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்துள்ளனர். அவாமி லீக் கட்சியினர் பலரும் இதனை அரசியல் பழிவாங்கும் செயல் என குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் நுஸ்ரத் ஃபரியா மட்டுமின்றி இதே போன்ற குற்றச்சாட்டில் மொத்தம் 17 நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுஸ்ரத் ஃபரியா உண்மையிலேயே கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா அல்லது இந்த கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் செயலா என்பது முழுமையான நீதி விசாரணைக்கு பிறகே தெரியவரும். தாய்லாந்துக்கு டேக் ஆஃப் ஆக இருந்த நடிகையை விமான நிலையத்தில் வச்சு கைது பண்ண போலீஸ் இப்போ அவரை ஜெயிலில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. பிரபல நடிகை கொலை முயற்சி வழக்கில் கைதானது எப்படி? நுஸ்ரத் ஃபரியா படம் பிடிக்கக்கூடிய கேமராவையே வெட்கப்படச் செய்யும் பேரழகி. ஹிந்தி, பெங்காலி, உருது மற்றும் இந்தோனேஷியன் என மொத்தமாக 9 மொழிகளில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவர். சென்ற 2015ஆம் ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் பங்களாதேஷ் தயாரிப்பாளர் இணைந்து தயாரித்த ஆஷ்க்வே என்கிற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி இருக்கிறார் நுஸ்ரத் ஃபரியா. முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கவும் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடித்து உச்ச நடிகை என்கிற அந்தஸ்தை பெற்றுள்ள இந்நிலையில் சென்ற 2023ஆம் ஆண்டு வங்காளத்தின் தந்தையாக போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் அவருடைய மகளும் முன்னாள் வங்காளதேச பிரதமருமான ஷேக் ஹசீனாவின் கதாபாத்திரத்தில் நுஸ்ரத் ஃபரியா நடித்திருந்தார். முஜிப் த மேக்கிங் ஆஃப் அ நேசன் என பெயரிடப்பட்டிருந்த பயோபிக்சரில் நடித்ததன் மூலம் அப்பொழுது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் அபிமானியாக மாறினார் நுஸ்ரத் ஃபரியா. இவருடைய இன்ஸ்டா பக்கத்தை மட்டும் 4 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஃபாலோ செய்வதால் நுஸ்ரத் நிச்சயமாக ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு ஆதரவாக அரசியலிலும் கால் பதிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் சென்ற ஆண்டு வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாணவர்கள் புரட்சி வெடித்தது.
வேலையின்மை, இடஒதுக்கீடு, பொருளாதார மந்தநிலை என பல பிரச்சனைகள் ஒரு சேர இராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. இதன் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனா வேறு வழியின்றி இந்தியாவிற்குள் தஞ்சமடைந்தார். வங்கதேச போராட்டத்தில் பெரும் திரளான மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்குள் பல இடங்களில் கலவரம் வெடித்தது. மாணவர்களை பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் பல காணொளிகள் பகிரப்பட்டு வந்தது. சென்றாண்டு நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தின் போது அடக்குமுறையை ஏவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளரான நடிகை நுஸ்ரத் ஃபரியாவின் பெயரும் வாண்டட் லிஸ்டில் இருந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே நடிகைக்கு சம்மன் அனுப்பி அழைப்பு விடுத்தும் அதனை நுஸ்ரத் ஃபரியா நிராகரித்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்ததன்று வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்திலிருந்து நுஸ்ரத் ஃபரியா தாய்லாந்திற்கு தயாராகி வந்திருக்கிறார். விமான நிலையத்தில் அவரை சுற்றி வளைத்த போலீசார் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்துள்ளனர். அவாமி லீக் கட்சியினர் பலரும் இதனை அரசியல் பழிவாங்கும் செயல் என குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் நுஸ்ரத் ஃபரியா மட்டுமின்றி இதே போன்ற குற்றச்சாட்டில் மொத்தம் 17 நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுஸ்ரத் ஃபரியா உண்மையிலேயே கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா அல்லது இந்த கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் செயலா என்பது முழுமையான நீதி விசாரணைக்கு பிறகே தெரியவரும். போதை வழக்கில் கைதான கணவரை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக அக்காவோட மாமியாரை திட்டம் போட்டு தீர்த்து கட்டியிருக்காங்க இங்கே ஒரு இளம்பெண். கிரைம் வெப் சீரிஸையே மிஞ்சக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த சிஸ்டர்ஸ் போட்டிருக்கக்கூடிய கொலை திட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள நிலாக்கோட்டை பகுதி அன்று காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. இதே பகுதியில் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த 55 வயது மூதாட்டி மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டி அணிந்து இருந்த 6 சவரன் நகை மாயமாகி இருப்பது தெரியவர நகை பணத்திற்காக தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டுமென காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். கிரைம் சீனில் இருந்த தடயங்களை வைத்து கொலையாளி மூதாட்டியை முதலில் குக்கரால் அடித்து அதன் பிறகு சிலிண்டரை கொண்டு தலையை நசுக்கிக் கொன்றிருக்க வேண்டுமென போலீஸ் அனுமானித்துள்ளனர். என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம். கொலை செய்யப்பட்டவர் 55 வயதான மைமூனா. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நிலாக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட வெள்ள காலனி பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய கணவர் முகமது தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் அவரவர் குடும்பத்துடன் வசித்து வர வயதான தம்பதி மட்டும்தான் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை முகமது பள்ளி வாசலுக்கு சென்று நோன்பு திறந்துவிட்டு வழக்கம் போல டியூட்டிக்கு சென்றுள்ளார். பணியிடத்திற்கு சென்றதும் அன்றிரவு மனைவியை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். ஆனால் பலமுறை தொடர்பு கொண்டும் மைமூனாவிடம் பதில் வரவில்லை. இதையடுத்து சந்தேகத்தோடு பணி முடிந்து வீடு திரும்பிய முகமதுவிற்கு காத்திருந்தது அந்த பேரதிர்ச்சி. அவருடைய வீடு வெளிப்பக்கமாக பூட்டு போட்டு இருப்பதை பார்த்து குழம்பி போயிருக்கிறார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அங்கு மைமூனா இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மைமூனாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் 3 பீடி துண்டுகள் கிடந்துள்ளது. அதோடு சமையலறையில் இருந்த கேஸ் சிலிண்டர் முழுவதுமாக திறக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் இது ஏதோ விசாரணையை திசை திருப்புவதற்கான முயற்சியாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். மைமூனாவின் உடலை
பரிசோதித்ததில் அவருடைய உள்ளங்கையில் ஒரு நீளமான தலைமுடி இருப்பதை போலீஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொலையாளி ஒரு பெண்ணாக இருப்பதற்கே வாய்ப்பிருப்பதாக நினைத்த போலீசார் இறந்தவரின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அதே பகுதியில் கம்பளி விற்கக்கூடிய ஒரு வட மாநில தொழிலாளிதான் நகைக்காக மூதாட்டியை கொன்றுவிட்டதாக வாட்ஸ்ஆப்பில் குறுஞ்செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. இதனை யார் அனுப்பினார்கள் என காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட மைமூனாவின் மருமகள் ஹைருனிஷா வசமாக சிக்கி இருக்கிறார். அவரிடம் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் தங்கையின் கணவரை ஜாமீனில் எடுப்பதற்காக சகோதரிகள் இருவரும் சேர்ந்து மைமூனாவை தீர்த்து கட்டி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஹைருனிஷாவின் சகோதரியின் பெயர் ஹசீனா. இவருடைய கணவர் நிஜாமுதீன். என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அரசியல்வாதியாக ஒரு ஆசை. சென்ற ஏப்ரல் மாதம் கஞ்சா மற்றும் MDMA போதைப்பொருள் விற்ற வழக்கில் நிஜாமுதீன் கைதாகி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கணவரை ஜாமீனில் வெளியே எடுப்பதற்கு ஹசீனாவிற்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பணத்திற்காக முயற்சித்தும் யாரும் பணம் கொடுக்க தயாராக இல்லை. இதையடுத்து கணவரை வெளியே எடுத்துவிட்டால் அவருக்கு இருக்கும் பெரிய இடத்து தொடர்புகளை வைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடலாம் என ஹைருனிஷாவை மூளைச்சலவை செய்திருக்கிறார் ஹசீனா. நிஜாமுதீனை எப்படி ஜாமீனில் எடுப்பது என தீவிரமாக யோசித்த போதுதான் சகோதரிகளின் மூளைக்குள் மைமூனாவின் உருவம் தெரிந்திருக்கிறது. மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 6 சவரன் தங்க கம்மலை கொள்ளையடிக்க வேண்டுமென மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார்கள். அதன்படி சம்பவம் நடந்தன்று மைமூனாவின் வீட்டிற்கு சகோதரிகள் இருவரும் சென்றிருக்கிறார்கள். மருமகளையும் அவருடைய தங்கையையும் இன்முகத்தோடு வரவேற்ற மூதாட்டி இருவருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் போட்டுக் கொடுத்து உபசரித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து மூவரும் கிச்சனில் இரவு உணவை சமைத்தபடி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஹைருனிஷா துப்பட்டாவால் மாமியாரின் கழுத்தை பின்னால் இருந்து இறுக்கி இருக்கிறார். அக்கா மைமூனாவை லாக் செய்ய கிச்சனில் இருந்த குக்கரை எடுத்த தங்கை மூதாட்டியின் முகத்தில் ஓங்கி அடித்திருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் மைமூனா சுருண்டு கீழே விழவும் சகோதரிகள் இருவரும் கேஸ் சிலிண்டரை எடுத்து மூதாட்டியின் தலையில் போட்டு மிக கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்துள்ளனர். மைமூனா துடிதுடித்து உயிரிழந்த பிறகு அவர் காதில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க கம்மலை கத்தியால் காதோடு வெட்டி எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீஸ் விசாரணையை திசை திருப்புவதற்காக 3 பீடி துண்டுகளை சம்பவ இடத்தில் போட்ட கொலையாளிகள் அங்கிருந்த கேஸ் சிலிண்டரையும் திறந்து வைத்துவிட்டு எஸ்கேப் ஆகி உள்ளனர். மைமூனாவை தேடி இரவில் வீட்டிற்குள் வருபவர்கள் மின்சார சுவிட்சை தட்டியதும் மொத்த வீடும் பிளாஸ்ட் ஆக வேண்டுமென பக்காவாக பிளான் செய்திருக்கிறார்கள். ஆனால் அது ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போடப்பட்டிருந்த வீடு என்பதால் அன்றிரவு முகமது வீடு திரும்புவதற்குள் மொத்த கேஸும் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறது. அதோடு கொலை செய்த பிறகு அதே பகுதியில் கம்பளி விற்று வந்த வட மாநில தொழிலாளி மீது பழியை போட்டுவிட்டு இருவரும் எஸ்கேப் ஆக திட்டமிட்டுதான் வாட்ஸ்ஆப்பிலும் வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள். ஆனால் மைமூனா இறப்பதற்கு முன் மருமகளின் தலைமுடியை பிடித்து இழுத்ததால் அவர் கையில் சிக்கிய ஹைருனிஷாவின் நீளமான தலைமுடி தற்போது கொலையாளிகளை அடையாளம் காட்டியிருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகள் ஹைருனிஷா மற்றும் அவரது சகோதரி ஹசீனா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்
உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.